இந்த மாலை நேர வேளையில் இனிய வாழ்த்துக்களையும் நன்றியையும் இறைவனின் பிரார்த்தனையையும் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். எனது அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றவனாகவும் இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக என்னுடன் இருந்து அனைத்து வேலைகளையும் எல்லா ஆலோசனைகளையும் வழங்கி கொண்டிருக்கும் சுகுமார் சாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சாருக்கு இன்வைட் பண்ண போது நிறைய டிஸ்கஸ் பண்ண வினோத் சார், நம்ம அண்ணன் வெங்கடேஷ் சார், ரெட் ரோஸ் கார்மெண்ட் ப்ரொப்ரைட்டர் வெங்கடேஷ் அண்ணன், சங்கவி கார்மெண்ட்ஸ் அவங்க சங்கவி, அதுமாரி மான்சி ஃபேன்சி அவங்களாம் வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறாங்க. ஃபேன்சிக்காரவங்க இன்னைக்கு கடைக்காரவங்களும் நிறைய வரணும். அதே மாதிரி என் அன்பு அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்களையும், எனக்கு பின்னாடி இந்த வெப்சைட்டுக்கு அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்த வினி, இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி என்னென்ன மாதிரி போகணுன்னு சொல்கிறதுக்கு இக்வான் நம்ம ஷரீஃப் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க டீமுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹோட்டல் கொடுத்து இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக நான் கேட்ட எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாங்க, எந்த ஒரு அவாய்ட் பண்ணாமல். இது வரைக்கும் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னை பற்றி ஒரு 5 minutes இன்ட்ரடக்ஷன். எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். நான் யார், என்ன பிஸ்னஸ்ஸு தெரியாத யாருமே இல்லை. இருந்தாலும் ஒரு மீட்டில் வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். இந்த ஃபீல்டில் வந்து நான் ஒரு 30 years வந்து நான் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷத்தோட அனுபவம். இந்த அனுபவம் தான் இன்னைக்கு வந்து ஸ்மைல் மார்ட்டாக மாறி இருக்கு. ஏன் இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குது, நான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பிஸ்னஸை நான் சந்திச்சிருக்கிறேன். கேர் ஆஃப் பிளாட்பாரத்துலேருந்து ரொம்ப ஹை லெவலில் இன்னைக்கு 5 floor ஒரு கடை வச்சு ஒரு ஃபேக்ட்ரியை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன்னாக்க அது என்னுடைய அனுபவம். அந்த அனுபவத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த ஸ்மைல் மார்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறோம். நம்ம பணம் இல்லாமல் தொழில் செய்ய முடியாமல் ஒரு சின்ன பணத்தில் வந்து எப்படி தொழில் செய்யறது, இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரேக்கப். அந்த பிரேக் வந்து அடுத்து நம்மளுடைய அனுபவம் அடுத்தவங்களுக்கு ஷேரிங்காக இருக்கணும். இன்னைக்கோட பிஸ்னஸ் ட்ரெண்ட் வந்து டோட்டலாக மாறிடுச்சுங்க. என்னோட 30 years அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நம்ம ஃபாரின்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டு வந்து இறக்கும்போது நம்ம நாட்டை பற்றி ஃபீல் பண்ணுவோம். எல்லாருக்குமே அது ஒரு ஃபீல் வரும். என்னடா நம்ம நாடு ஒரு 50 வருஷத்து பின்தங்கி இருக்கு, 100 வருஷம் பின்தங்கி இருக்குன்னு ஒரு 2-3 நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம். இது வந்து இப்படி ஃபேக்ட். ஏன்னா அந்தளவுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். ஏன்னா நம்ம நாடு இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு, நம்ம எப்போ இந்த மாதிரி வளருவோம் அப்படின்னு எனக்கு அதிகமாக இந்த ஃபீல் வரும். ஆனால் இந்த ஒரு 6 months பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் நான் படித்த அந்த 30 வருஷம் பாடங்கள், வியாபார தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளி நிற்கிதுங்க. இன்னைக்கியோட வியாபார ஸ்டைலு டோட்டலி அப்படியே 100% சேஞ்சுன்னே சொல்லலாம். 80% சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒன்றும் ஒரு 100 சார் சொன்ன மாதிரி நம்ம மனோஜ் சார் மாதிரி 2030 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஸ்னஸோட டோட்டல் சேஞ்சப்பே வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அடுத்து நான் எப்போவுமே ஒவ்வொரு தொழிலையும் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த தொழில் செஞ்சாலும் சரி. நான் என்னோட ஏஆர் கிஃப்ட் வந்து 28 years ஆகிடுச்சு. நான் ஆரம்பித்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து 28 வருஷம். அதில் என் கூட ட்ராவல் பண்ணவங்களாம் இன்னும் என் கூட இருக்கிறாங்க. எனக்கு இந்த இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த தம்பி அன்பு அவர் எனக்கு முதல்ல பாக்ஸ் கூட விடாரு. கலையில் இவரெல்லாம் வந்து எனக்கு ஒரு 20 years முன்னாடி பாக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இதோட எனக்கு இன்னொரு ஹாப்பி என்னன்னா, என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க இன்னொருத்தங்க என்னோட ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபேமிலியோட என்கிட்ட சின்ன பண்ணவங்க இன்னைக்கு ஃபேமிலியோட வந்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. 25 years ஆச்சு இல்லையாம்மா? 25 years ஆச்சுன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ லாங் ட்ராவல் நான் பண்ணியிருக்கிறேன். இதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு என்னுடைய அனுபவங்கள், அந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட போயிடக்கூடாது. எல்லாருமே சின்ன வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்டைல் வந்து 2 டைப்பில் மாறிடுச்சுங்க. அதில் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ளோட்டிங் பிஸ்னஸ்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒன்று வந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே
டிமார்ட்டு, அந்த மார்ட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய பெரிய மாலு, இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டைல் மாறிடுச்சு. நமக்கு கார் பார்க்கிங் இருக்கணும், டூ வீலர் பார்க்கிங் இருக்கணும், நம்ம போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் மாறிடுச்சு. இதில் 40% போயிட்டாங்க. இன்னொரு 40% எல்லாமே ஆன்லைன். வீட்டில் உட்காரணும், ஸ்லைஸ் பண்ணணும், டச் பண்ணணும், வீட்டுக்கு வரணும். இது வந்து இன்னைக்கு 40% போயிடுச்சுங்க. மீதி இருக்கிற 20% தான் இன்னைக்கு வந்து ஃப்ளோட்டிங் பிஸ்னஸ். உண்மையா போய்ங்களா சார்? ரைட்டுங்களா? யாருமே பதில் பேச மாட்டேங்கிறீங்களா? ரைட். இதுதான் இந்த 20%ம் 2030க்குள்ள சார் சொன்ன மாதிரி இவங்களாம் சொல்ற மாதிரி டோட்டலி எல்லாமே ஆன்லைன் மாறிடும் பிஸ்னஸ். இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு யாருமே வந்து வெளியே வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு தயாரா இல்லை. போய் தேடி விலை கேட்டு, நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம அம்மா சர்க்கரை என்ன விலை, தயிர் என்ன விலை, என்ன விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்ட காலம் போயிடுச்சு. இன்னைக்கு கடைக்கு போன நம்மளே போனாலும் சர்க்கரை 1 கிலோ கொடுங்க, பருப்பு 1 கிலோ கொடுங்க, எண்ணெய் 1 லிட்டர் கொடுங்க, எவ்வளோங்க இந்தாங்க. அப்போ விலையை கேட்டு யாரும் வாங்குறதுல விலை ஜாஸ்தியானதும் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு போயிடுச்சு. அப்போ நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் பிஸ்னஸில். இன்னைக்கு ஆன்லைனில் இது வந்து பிஸ்னஸோட ஒரு ஸ்டைல். நம்ம பார்த்தது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற ஸ்டைல். இன்னொரு ஸ்டைல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்னொரு அனுபவம், என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு வந்து இப்போ என்னோட ஸ்லைஸில் காட்டியிருப்பாங்க, அரசன் கிஃப்ட் வேர்ல்டுன்னு. நான் இன்னைக்கு ராஜா ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு 5 ஃப்ளோர்ஸில் கடை வச்சுருக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளோட்டிங் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. முதல்ல ஒரு கடை ஓப்பன் பண்ண புதுசுலாம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஏஜ்டாக அந்த இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கினா விலை கம்மின்னு சொல்லி பைய எடுத்துகிட்டு ஒரு 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தா என் கடைசி எல்லாம் ஃபுல் க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கி அந்த ஏஜ் பர்சன் எல்லாம் நிறுத்தாங்க. இன்றைக்கி யார் 10 ரூபா கம்மி கொடுத்து மார்க்கெட்டில் டிராஃபிக்கில் வந்து யார் வாங்குறது தயாராக இருக்கா? இன்றைக்கி அடுத்த ஜென்ரேஷன் நம்மளோட குழந்தைகள் வந்துட்டாங்க. அவங்க மால் சூப்பர் மார்க்கெட்டுன்னு போகிறாங்க. அன்றைக்கி அதோட அடுத்த ஜென்ரேஷனும் வந்துருச்சு. டோட்டலாக ஆன்லைனுக்கு போயிட்டாங்க. இது ஒரு தாட்டுங்க. இதோட முக்கியமான பாயிண்ட்டு, இந்த ஸ்மைல் மார்ட் எப்படி உருவானுச்சுங்கிறத ஒரு 5 மினிட்ஸ் சொல்லிடுறேன். ஸ்மைல் மார்ட் வந்து என் கடைக்கு வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணுங்க. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும் சார், நாங்கள் ப்ராடக்ட் பார்த்துக்கிறோம், கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஓகே அப்படின்றோம். மற்ற கடையில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து அது ஓகேன்னு சொல்லிடுவோம். மினிமம் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், மினிமம் ஒரு 5,000 to 10,000 எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எங்களுக்கு வருவாங்க, பார்ப்பாங்க, பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி 1 மந்த் கழிச்சு வர்றாங்க, ஒரு 10,000 to 15,000 சரக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மறுபடியும் ஒரு 6 மந்த் கழிச்சு வந்து வர்றாங்க. ஒரு 1 to 1.5 மந்த் கழிச்சு வந்து ஒரு 5,000-6,000 எடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வர்றதே இல்லை. இதே மாதிரி எங்களோட கடையில் ஒரு பெரிய ஒரு லிஸ்டே இருக்குது. ஒரு 300-400 பேர் வந்து இந்த மாதிரியோட லிஸ்டஸ் இருக்குது. இது ஏன் வர மாட்டேங்குது, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணோம். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கால் பண்ணுங்க, கால் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லாத்துக்கிருந்து வர ஒரே பதில் 3 கொஸ்டின்ஸ் தான். ரிப்பீட் எல்லாத்துக்கிருந்துமே. சார் எங்களுக்கு எடுத்துகிட்டு போன ப்ராடக்ட் இருக்குல்ல சார், ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவீங்களா, இல்லை ரிட்டர்ன் எடுத்துக்குவீங்களான்னு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எங்களுக்கு ஆன்லைனில் வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியல சார். ஆர்வத்தில் ஜிஎஸ்டி எடுத்துட்டோம், அமேசானில் கொண்டு போய் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம், ஆர்டரே வர மாட்டேங்குது சார். ரெண்டாவது, ஏன்னா அதை ஆன்லைனில் போட்ட போனால் எங்களுக்கு ரெண்டு எக்ஸ்பென்சிவ் போக எனக்கு எந்த ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த 3 தான். ஆன்லைனில் யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ யாராவது இருக்கீங்களா இதில்? இல்லை. இருந்தீங்கன்னா அது ஆமான்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா இதுதான் வந்து நேச்சுரல். அப்போ நாங்கள் இந்த லிஸ்ட் அவுட்லாம் எடுத்து பார்த்துட்டு நாங்களும் வந்து இதை வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு பார்க்கறதுக்காக எங்களோட கடையோட வெப்சைட்லேருந்து அமேசானில் வேற ஒரு இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் எங்களை பதிவு பண்ணோம். பதிவு கொண்டு எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்டெல்லாம் வந்து நாங்கள் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாமல், ஒரு சாதாரண ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் இப்போ எங்கிட்ட வாங்கிட்டு போனால் எப்படி பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் எங்கள் கடைக்கு இருக்குன்னு சொல்லி நாங்கள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. மிடில் பண்ணால் எப்படி பண்ணணும்னு பண்ணால் அதே தான். நாங்கள் கொடுக்கக்கூடிய 100 ரூபா பொருளை அவங்களே 150 ரூபான்னு போட்டுருவாங்க. டேமேஜஸ், அது இது, ரிட்டர்னு. கடைசியில் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி அது உண்மையாக இருக்குது. ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லை, 0. எங்களோட வெப்சைட்டு இப்போ ஆன்லைனுக்கு வந்து கடனாக இருக்குது. நான் 1000 ப்ராடக்ட் தான் கொடுத்து, மற்றவங்களாவது 10 கொடுத்துருப்பாங்க. நான் 500 ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன்.
இன்னைக்கு அவர் 2300 ரூபா நான் மைனஸில் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு தெரியுமா? நாங்கள் சர்ச், ஏன்னா நான் ஒன்று பண்ணணும்னா இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக. அப்போ நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே ஒரு 6 மாதம் நாங்கள் வந்து இதை வந்து சர்ச் பண்ணியிருக்கோம், ரிசர்ச் பண்ணியிருக்கோம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இது எப்படி கொண்டு போகணும் இந்த ஆன் அப்படிங்கிறத சொன்னதுக்கப்புறம் இது நாங்கள் ஒரு ஆன்லைன்லேயே பண்ணி நாங்கள் லிஸ்ட்டாகவே வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் வந்து நம்மகிட்ட எத்தனை கஸ்டமர் ஒரு நாளைக்கு 3 பேர் 4 பேர் ஆன்லைனில் பண்ணணும்னு வராங்க. அது கப்பல்ஸாக தான் வருவாங்க. ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணணும் ஆர்வமாக வருவாங்க. ஏதோ ஒரு 10 ரூபா பெரிய சாதிப்புக்கெல்லாம் அவங்க வரதில்லை. லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அந்த மாதிரிலாம் வர நமக்கு ஒரு மாதம் ஒரு 10-30,000 ரூபா கிடைக்காதா, 20,000 ரூபா கிடைக்காதா, அந்த ஆசையில் தான் வராங்க. இது ஏன் பிரேக் ஆகுது? இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒரு யோசனை பண்ணும்போது தான் இந்த ஸ்மைல் மார்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணோம். நீங்கள் ஒரு பொருள் எடுத்தால் எந்த கடையிலையும் ஹோல்சேல் கிடைக்காது, எங்கள் கடையிலேயே தரமாட்டோம். ஒரு பொருள் எடுத்தாலும் ஹோல்சேலுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வச்சது. ரெண்டாவது, ஆன்லைனில் அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் பொருளை நம்ம வாங்கணும். எந்த கடையிலையும் வாங்க மாட்டாங்க, அதை நம்ம வாங்குறோம். மூணாவது விஷயம், அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட். ஒரு 10 ப்ராடக்ட் நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஒரு 10 ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு போவீங்க. அது பத்தாது, அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா ப்ராடக்ட்டும் கொடுக்கணும். ஒரு ஃபேன்சி கடை வச்சு நடத்தினா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குமோ அது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும். மூணாவது, அவங்களுக்கு வேணுங்கிற இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன பழகி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு 3 விஷயம் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சார மாதிரி ஆளுகளுக்கு தான் பயங்கரமாக தெரியும். அதே நிறைய விஷயங்க அவங்களுடைய இதெல்லாம் நாலேஜெலாம் ரொம்ப அடுத்த லெவலில் இருக்காங்க. நமக்கு இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துக்கிறேன். எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஜீரோ. வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வந்தால் ஃபோட்டோ பார்ப்போம், ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம். ரெண்டாவது, அதிகபட்சம் மட்டும் ஸ்டேட்டஸ் வைப்போம். இது மட்டும் தானே தெரியுங்க. இதையும் தாண்டி வேற லெவலில் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி எடுத்து வச்சதில்ல. வாய்ப்பு வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ் அப்படி இப்படிலாம் போய் பிஸ்னஸ் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் குரூப்பவே நீங்கள் ஜென்ரேட் பண்ணி இன்னும் அதுக்கு எக்ஸ்ட்ரா அது கூட பண்ணுறதுக்கான எல்லா மாடலும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம். சும்மா நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் போட்டெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா நீங்கள் கிடைக்காதுங்க. யாருமே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க. பொருள் வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு லேடிஸ் இருக்காங்க, அவங்களோட நம்பரை வந்து ஃப்ரெண்ட்ஸியாக போட்டு அந்த ப்ராடக்ட் அவங்க ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா யாருமே ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ப்ராடக்ட் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அந்த காலம்லாம் மாறிடுச்சு. அதில் ரேட்டு, ப்ராடக்ட்டு, அதோட லிங்க்கு, அது மட்டும்தான் வேணும் இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டைல். அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மெத்தடை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், டிசைன் பண்ணி. எங்கள் வெப்சைட்லேயும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில் எப்படி உங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு கிளாஸஸ் வச்சுருக்கேங்க. இது ஒன்று பாயிண்ட் ஒன்றுங்க. வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஃபேஸ்புக்லேயே இன்ஸ்டாலேயே அதிகப்படியான பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம். அதுக்கான ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம ஒரு பேக்கேஜாக பண்ணி தான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறது. ஒரு தொழில் செய்யறதுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு இடம் வேணும், ரெண்டாவது வந்து ப்ராடக்ட் வேணும், அந்த ப்ராடக்டை விற்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ரெண்டாவது எந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும் இல்லைங்களா? இந்த நாளையுமே நம்ம தரோம். ஒரு கடை நடத்துறதுக்கான பொருளை தர்றோம். அந்த கடைங்கிறது மீன் அதுக்கான பிளாட்ஃபார்ம் ஆன்லைனில் வந்து இன்னைக்கு இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, இன்னைக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே, அதுபோல் வாட்ஸ்அப்பு, எல்லாத்துலேயுமே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாமே. நீங்கள் சொன்னது வந்து சும்மா ஒரு ஸ்லைடிங் தான் போட்டாங்க, அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சார் இதெல்லாம் இருக்குன்னு காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு டூல் இருக்குது, ட்ரைனிங் இருக்குது. அது எல்லாமே வாட்ஸ்அப்பில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு 2 hours வாட்ஸ்அப்பில் எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு 2 hours கிளாஸ் எடுக்கணும். இன்றைக்கி அறிமுக நிகழ்ச்சிக்கே வந்து கிட்டத்தட்ட 3 hours ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அதையும் கிளாஸ் எடுத்தோம்னா யாரும் இங்கே உட்காந்து கேட்குறவங்க இதே அதிகப்படியான டைம் ஆயிடுச்சுங்க. அது நம்ம வந்து சொல்ல முடியாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், இன்ஸ்டாவில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், இதெல்லாம் தனித்தனி கிளாஸுங்க. இது எல்லாமே வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். இந்த ஸ்மைல் மார்ட்டோட வேலை என்னென்னா, உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பொருளும் கொடுக்குறோம், அதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம், அந்த பிளாட்ஃபாரத்தில் வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம அப்டேட் இன்னைக்கு என்ன வந்து ட்ரெண்டிங்கில் வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் ஆகுதோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து ஸ்மைல் மார்ட் வேலை. அண்ணா இருக்காங்கன்னா, ரெஸ்கார்மெண்ட் இருக்குன்னா, நம்ம ஃபேக்ட்ரி ஒரு இன்னொரு வேலை நம்ம விற்க சேல் பண்ணுறோன்னா, நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் ஒரு பீஸ் ஹோல்சேல் வாங்க முடியுமா?
கடையில் போய் நீங்கள் வாங்க முடியாது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ நம்ம தரோம் இந்த ஸ்மைல் மார்ட்டில் இருக்கிறதுனால. ஒரு வந்து ஃபேன்சி கடை இருக்குது, அப்பட்ட போய் ஒரு கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் கடையில் வந்து கேட்டே தர மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் தரோம். இதில் ஒரு பெரிய ஒரு பேக்கேஜாக இருக்குது. இது எல்லாமே இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல முடியாது. அடுத்து சார் பேச வேண்டியிருக்கு. உங்களோட டைமிங் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி நம்மளோட ஸ்டாஃப்ஸ் ஆஃபீஸில் இருக்காங்க. அவங்க இந்த ஸ்மைல் மார்ட்டை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல் கிளியரிங்காக எல்லாமே கொடுப்பாங்க. இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இது என்னடா இவங்க கூப்பிட்டாங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, ஒன்றுமே சொல்ல ஸ்லைடிங் காட்டினா தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் போட்டால் காட்டினா நீங்கள் உட்கார மாட்டீங்க, ஏன்னா டைமிங் இருக்காது. அந்த பிஸ்னஸில் லிங்கில் உள்ள வர்றவங்களுக்கு நம்ம அதுக்கான தனி கிளாஸஸ் எடுக்கிறோம். வாட்ஸ்அப்பில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், உங்களை ஒரு நல்ல ஒரு பேக்கேஜை நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனை நல்லா உருவாக்கி தான் நம்ம ஆன்லைனுக்குள்ளே விடுவோம். நீங்கள் எங்கிட்ட மெம்பர்ஷிப்பாக நீங்கள் உள்ளே வந்த உடனே நீங்கள் இந்தாங்க ப்ராடக்ட் வச்சுக்கோங்க, ஆன்லைனில் போய் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சொல்கிறதே இல்லை. நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு வந்து உருவாக்கி நீங்கள் அதை வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி ஆனதுக்கப்புறம் தான் உங்களை அதில் பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக ஒரு 3 மாதம் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு 6 மாதம் நம்ம அதில் தாக்கு பிடிக்கிறதுக்கு 6 மாதம், மறுபடியும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம். ஒன்றுக்கு நடக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து இதாகிறது. நீங்கள் கடை வச்சாலும் சரி இல்லை தனியாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது பண்ணாலும் சரி, எதுக்குமே அந்த டைமிங் வேணும். அந்த டைமிங் பீரியடுக்காக நம்ம வந்து நம்ம கூட மெம்பர்ஷிப்பாக சேர்றவங்களுக்கு ஷேடாக இருக்கிற ஒரு பணம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஷேடாக இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை இன்சென்டிவ் மாதிரி ஒரு 10 months கொடுத்துருக்கோம். அந்தந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். அந்த இதே வந்து உங்களை வந்து ஓரளவுக்கு மனம் தளராமல் உங்களை ட்ராவல் பண்ண வைக்கும். இந்த ப்ராஃபிட்ஸ்லாம் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இதில் எனக்கு ஒரு 30 years எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம வந்து டைரெக்டாக ஒரு பொருளை நீங்கள் காட்டினீங்கன்னா அது எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே மேனுஃபேக்சரிங் அது எங்கே பல்காக கிடைக்கும் எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற அனுபவம் இருக்குது. இன்னைக்கு சைனாலெல்லாம் பல்கி சார் ஹக்கீம் சார் முதலே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து சைனா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவ்வளோ இருக்குது. அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து என்னால் வந்து ஃபுல்லாக இங்கே கொண்டு வர முடியாது. நம்ம கொண்டு வர்றது ஒரு 2% கூட இல்லை. அது என்ன என்னோட கிஃப்ட்டுங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்குது. இப்போ அதை பெருசாகணும், பார்க்குற எல்லா பொருளும் இங்கே பயங்கரமான பொருளாக இருக்குது, அதை கொண்டு வந்து இங்கே விற்கணும். அதுக்குன்னா ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க்கு தான் இப்போ இந்த ஸ்மைல் மார்ட்டில் இன்க்ளூடிங் அதையும் உருவாக்குறோம். அந்த ஸ்மைல் மார்ட்டுக்குள்ளே நமக்குள்ள ஒரு 2000 மெம்பர்ஸ் அதில் உள்ளே வந்துட்டாங்கன்னா இங்கே லான்ச் ஆகிற பொருளாக நம்ம கொண்டு வந்துடுவோம். என்னென்ன கொண்டு வருவோம்னா அண்ணன் நாள்லாம் சைனாவில் வந்து அப்படி சுற்றிட்டு இருப்போம், அப்படி பர்ச்சேசிங்க்கு. ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட் அந்த அவரெல்லாம் அண்ணெல்லாம் வந்து நடக்க முடியாது, கால் வழியாயிரும். அவ்வளோ பெரிய மால், அவ்வளோ பெரிய பர்ச்சேசிங், அவ்வளோ ப்ராடக்ட்டு அந்த அளவுக்கு இருக்குது. அதில் நம்ம வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இது எல்லாரும் போய் பண்ண முடியாது. நம்மகிட்ட இருக்க அந்த அனுபவத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறோம். ஒரு சின்ன முதலீட்டில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். இதை பற்றின வந்து டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டைரெக்டாக வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா நேரம் கருதி வந்து இதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மைல் மார்ட்டுக்கு வந்து உங்களுடைய முழுமையான ஆதரவு நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி இனி இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றபடி எல்லாமே வந்து நேரடியாக வந்து எங்கிட்ட கேட்கலாம், என்னோட ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்கலாம். இது மென்மேலும் வளர்கிறதுக்கு உங்களோட ஆதரவும் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் வேணும்னு நம்மளை வேண்டி விரும்பி கேட்டு நன்றி கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.